ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் பக்கங்களில் துளைவோம். நான் மணிகண்டன் விஜயகுமார். திருச்சி புக் ஃபேர் 2026 அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாகவே 135 ஸ்டால்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி காலேஜோட பப்ளிகேஷன், நேஷ்னல் புக் ட்ரஸ்ட், விகடன் பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி ஃபேமஸ் பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. 10th உயிர்மை பதிப்பகம், சுஜாதா ரைட்டர் அவர்களோட ஃபேமஸான புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி மனுஷபுத்திரன் அவர்களோட புக்ஸும் இருந்துச்சு. அந்த மிஸ் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு கவிதை தொகுப்பு, அந்த புக் இருந்துச்சு. அந்த புக் ரொம்பவே ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் டைம் உயிர்மை பதிப்பகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் எதுவும் புக்ஸ் படித்ததில்லை அவங்கக்கிட்ட இருந்து, பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. சுஜாதா அவர்களோட புக்ஸ் வந்து கிழக்கு பதிப்பகத்துலேயும் கிடைக்கும், வேறு சில பப்ளிகேஷன்ஸ்லையும் கிடைக்கும். பேசும் பொம்மைகள், இந்த மாதிரியான புக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சுஜாதா அவர்களோடது. அடுத்ததா நம்பர் 11 ஸ்ரீ சென்பா பதிப்பகம். இங்கேயுமே நான் அவ்வளோவா புக்ஸ் வாங்கினதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எஸ்பெஷலி இந்த திரிகடகம் புக் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்மீகம் சம்பந்தமான புக்ஸும் இருந்துச்சு, லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான புக்ஸ் இருந்துச்சு. தஞ்சி பிரகாஷோட புக்ஸும் இருந்துச்சு இங்கே. ஸோ கல்லம் அப்படிங்கிற ஒரு புக் ரொம்ப ஃபேமஸான புக் அது. பாரதி பற்றின புக்கெல்லாம் இருந்துச்சு. பாரதியாரோட புக்ஸு, தமிழ் விருந்து, திருவள்ளுவர் பற்றின புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி தஞ்சை பிரகாஷோட சிறுகதைகள் புக்ஸும் இருந்துச்சு. நான் தஞ்சை பிரகாஷ் புக்ஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் புக் ஃபேரில் வாங்குவேன்னு நினைக்கிறேன். அடுத்தது திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கம் 17 அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு புக் பப்ளிஷிங் ஈவெண்ட் மாதிரி நடந்துச்சு. அந்த சங்கத்திலேருந்து மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கம், திருச்சி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்கள் அவங்க எழுதின புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்துச்சு. சதாசிவம் இந்த ரைட்டர் என்னால் மீட் பண்ண முடிஞ்சு. ஸோ திருச்சி டிஸ்ட்ரிக்ட் உட்பட்டு எழுத்தாளர்களின் படைப்பு எல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு, நான் பார்த்தேன். அடுத்த எதிர் வெளியீடு 19 or 20 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எதிர் வெளியீடில் ஃபேமஸான புக்னா சோழகர் தொட்டி, ஆடு ஜீவிதம்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான புக்கு. ஆக்சுவலி இந்த மூவியாகவும் எடுத்திருக்காங்க. புக்ஸாக நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவி பார்த்தேன். புக்ஸே எனக்கு வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. அடுத்ததாக வெண்ணிற இரவுகள், தஸ்தவஸ்கி எழுதின வெண்ணிற இரவுகள். தமிழில் வந்து பத்மஜா நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க.
ரொம்ப ஃபேவரட்டான புக் எனக்கு. ஸோ அதுவுமே நான் விஷ்லிஸ்டில் இருக்குது. வாங்கிட்டேன் சென்னை புக் ஃபேரில். இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்ததாக யூதாஸின் நற்செய்தி அப்படின்னு ஒரு புக்கு, இங்கே ஃபேமஸான புக். இந்த புக்கு தான் கேஆர் மீரா எழுதுன யூதாஸின் நற்செய்தி. அப்புறம் முராகமியும் ரொம்ப ஃபேமஸ். மீனாட்சி புக் ஷாப் 23 ரெண்டுமே போட்டிருந்தாங்க. இவங்ககிட்ட ஜெயகாந்தன் அவர்களோட புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு ரீசெல்லர் தான் இவங்க. மீனாட்சி புத்தக நிலையத்திலேருந்து வாங்கி விற்பாங்க, அதே மாதிரி மற்ற பப்ளிகேஷன்ஸ்லேருந்தும் வாங்கி விற்பாங்க. நாமுத்துக்குமாரின் கவிதைகள், அதே மாதிரி கலச்சியோட புக்ஸ் எல்லாமே இவங்க வாங்கி ரீசேல் பண்ணுவாங்க. சென்னை புக் ஃபேர் போயிருக்கும்போது ஜெயகாந்தன் அவர்களோட புக்ஸ் நான் அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அடுத்த 31st ஹர் ஸ்டோரிஸ். பெண்ணியம் சார்ந்த புக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட நிறையா இருக்கும். இவங்ககிட்ட எதுவும் நான் புக்ஸ் வாங்கினதில்லை, பட் நிறையாவே பெண்கள் மேம்பாட்டுக்கான புக்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். இண்டிபெண்ட் விமன், ஸோ விமனை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்கள இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எல்லா புக்ஸுமே இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸான புக்ஸும் இருந்துச்சு. ஒரு பெண்கள் கேர்ள்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டட்டாக இருக்கிற மாதிரியான புக்ஸு, இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரியான புக்ஸு, அதே மாதிரி கிட்ஸ்க்கு பென்சில் டிராயிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. 32 நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். 33 அவங்க தான் போட்டிருந்தாங்க. பாரதியார் பற்றின புக்குகள், படிப்பது சுகமே, இந்த மாதிரியான புக்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்துச்சு. தஞ்சாவூர் தான் இவங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ். அழகோ அழகு, இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நேரு பற்றின புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் காமிக்ஸ் நினைக்கிறேன். நெல்சன் மண்டேலா புக்ஸும் படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஃபேமஸான லீடர்ஸ் நிறையா படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அடுத்து 39 வஉசி நூலகம். 40th அவங்க தான் போட்டிருந்தாங்க. வஉ சிதம்பரம் பிள்ளை அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டாலில் வந்து பெருந்தலைவர்கள் பற்றின புக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. வஉசி, அப்துல் கலாம் சார் அவங்க புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ணா பற்றின புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபேமஸான லீடர்ஸோட புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. காமராஜர் அவர்கள் புக்ஸு, பெருந்தலைவர்கள் பற்றின புக்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க.
கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் புக்ஸும் இருந்துச்சு. அடுத்ததாக மத்திய சிறைவாசிகளுக்கா ஒரு தனி ஸ்டால் போட்டிருந்தாங்க. சிறையில் இருக்கிறவங்களுக்கு புக் டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் இது. அடுத்தது 48 வாசக சாலை பதிப்பகம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. புக்ஸோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் டிசைன், கவர் டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இப்போ தான் இந்த ஸ்டால் பார்க்குறேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட்லாம் பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அப்கமிங்கில் புக் ஃபேரில் இவங்க நிறைய ட்ரெண்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 51 ஸ்பைடர் புக்ஸ். போத் 51 and 52. ஸ்பைடர் புக்ஸில் எல்லாமே சில்ட்ரன் புக்ஸ் தான் இருந்துச்சு. அனிமல்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், கலரிங் புக்ஸ், ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரைம்ஸு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அனிமல் டேல்ஸ், இந்த மாதிரியான புக்ஸ். எனக்கே எல்லா புக்ஸுமே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, நம்மளுமே கலரிங் புக்ஸ் ட்ரை பண்ணலாமா வாங்கி அப்படின்ட்டு. பியூட்டிஃபுல் புக்ஸ். அடுத்தது 53 எஸ்டி புக் ட்ரேடர்ஸ் அண்ட் 54 ரெண்டுமே உங்களுக்கு தான். பணம் சார் உளவியல், சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புக்கோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு. வேல்பாரி புக்கு இருந்தது. ஆக்சுவலாக வேல்பாரி 2000 சேல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இவங்களுமே ஒரு ரீசெல்லர் தான், மற்ற பப்ளிகேஷன்ஸ்லேருந்து புக்ஸ் வாங்கி வைப்பாங்க. சக்தி புக், சீக்ரெட், கதாநாயகன், இதெல்லாமே செல்ஃப் ஹெல்ப் புக் தான். இக்கிகாயோட தமிழ் வெர்ஷன், ரிச் டாட் புவர் டாடோட தமிழ் வெர்ஷன். செல்ஃப் ஹெல்ப் புக் நிறையா இருந்தது. சின்னஞ்சிறு பழக்கங்கள், சில்ட்ரன்ஸ் புக்கும் இருந்தது. தமிழ் இலக்கணம் அப்படின்ற ஒரு புக்கு. அடுத்த 56 and 55 பள்ளி பதிப்பகம். இங்கே வந்து வேர்கள், வேல்பாரி, இவங்களுமே ஒரு ரீசெல்லர் தான். கடல்புறா, யவனராணி, இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. குற்றப்பரம் இருந்தது. நாமுத்துக்குமாரோட கவிதைகள். நாமுத்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாமுத்துக்குமாரோட புக்ஸ் எந்த ஸ்டால் இருந்தாலும் நான் உள்ளே போயிடுவேன். நாமுத்துக்குமார் இப்போ உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக சென்னை புக் ஃபேருக்கு வந்திருப்பேன். கண்டிப்பாக நாமுத்துக்குமார் நான் மீட் பண்ணியிருந்திருப்பேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லா பப்ளிகேஷன்ஸ்லையுமே இருந்து ஒரு கலந்த புக்ஸ் எல்லாம், புக் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சாங்க. நலம் அப்படின்ற ஒரு புக், கல்பனா சாவ்லா பற்றின புக்ஸ், நேர் நேர் தேமா, கோபிநாத் அவர்களோட புக்ஸ், அப்துல் கலாம் சாரை பற்றி புக்ஸ் இருந்துச்சு.
மற்றபடி காலச்சுவடு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, கிளாசிக் நாவல்ஸ். அடுத்ததாக 62 கிழக்கு பதிப்பகம் அண்ட் 63. கிழக்கு பதிப்பகம் சுஜாதா அவர்களோட புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சென்னை புக் ஃபேரில் வாங்கிட்டேன், படிக்க போகிற கூடிய சீக்கிரமே. மீண்டும் ஜூனோ மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே விஷ்லிஸ்டில் இருக்குது, சுஜாதா ரைட்டிங்ஸ் படிக்கணுன்ட்டு. அதே மாதிரி ஃபிக்ஷனுக்கும் கிழக்கு பதிப்பகம் நம்ம சூஸ் பண்ணலாம். எல்லா ஃபிக்ஷன் புக்ஸ், லீடர்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி புக்ஸ் இருக்குது, அப்துல் கலாம் ஐயா பற்றி புக்ஸ் இருக்குது, நெல்சன் மண்டேலா, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா எல்லாமே எனக்கு பிடிச்ச லீடர்ஸ். கண்டிப்பாக ஃபிக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் ஃபிக்ஷன் பக்கத்து போகலான் இருக்கேன். ஒரு ரேக் ஃபுல்லாகவே சுஜாதாவோட புக்ஸ் வச்சுருந்தாங்க. 67 சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ், 68மே அவங்கள் தான். இங்கே வந்து முகில் அவர்களோட உணவு யுத்தம் புக்ஸ் இருந்துச்சு. திங்க் 2 பார்ட் நினைக்கிறேன். இந்த புக்குமே விஷ்லிஸ்டில் இருக்குது, படிக்கணுன்ட்டு இருக்கேன். பயண சரித்திரம் இந்த மாதிரியான புக்ஸ் இருந்துச்சு. வீரமருது பாண்டியர் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ். இந்த ஸ்டாலுமே நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கோபிநாத் அவர்களோட புக்ஸ் இருந்துச்சு, ஹிட்லர் பற்றி புக்ஸ் இருந்துச்சு. 0 டிகிரியா. அடுத்தது 71 சீதை பதிப்பகம். ஹவுரா பதிப்பக குழுமம்னு சொல்லலாம் இவங்கள. கருப்பு சிவப்பு அப்படின்னு ஒரு புக்ஸ் வச்சுருக்காங்க. திங்க் ரீசெண்டாக லான்ச் பண்ண நினைக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மாதிரி, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான். சுபாஷ் சந்திர போஸ் பற்றி புக் இருந்துச்சு. கீழடி புதையல், கீழடி பற்றின புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் யோகா பற்றின புக்ஸ். அடுத்தது 82 நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் வந்து சென்னை புக் ஃபேரில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நீலகண்ட பறவையை தேடின்னு சொல்லி ஒரு புக்கு எஸ் ராமகிருஷ்ணன் சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. இந்த புக் வந்து நிறையா வந்து விற்று தீந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே அந்த புக்கை தேடிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாலையுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்புறம் நான் இங்கே ஒரு புக் வாங்கியிருந்தேன், கரையான் அப்படின்ற சொல்லும் புக்கு. கரையான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு திவ்யா தில்லையன் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அந்த புக் வாங்கியிருந்தேன். நிறைய திருமணமாகாதவள், நீலகண்ட பறவையை தேடி,
இந்த மாதிரியான புக்ஸ் இங்கே படிக்கணுன்ட்டு இருக்குது. திவ்யா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த புக்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களோட மெம்பர்ஷிப் கார்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தென் இந்த புக் வாங்கிட்டேன். தேங்க்ஸ் டு திவ்யா. அடுத்த பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 97 யாவரும் பப்ளிகேஷன்ஸ். யாவரும் பப்ளிகேஷன்ஸில் புலிசாரை, ஜல்லிக்கட்டு இந்த புக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். நானுமே நெக்ஸ்ட் புக் ஃபேரில் வந்து யாவரம்லேருந்து புக்ஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன், விஷ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த புக் ஃபேரில் தான் உமர் அவங்கள மீட் பண்ண முடிஞ்சு. யாவரம் பப்ளிகேஷன்ஸ் அவங்களோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு இன்டர்வியூ அடுத்து இது போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கப்புறமா. அதில் என்னென்ன ஃபேவரட் புக்ஸ் வந்து வாங்கலாம் யாவரம் பப்ளிகேஷன்ஸில், பெஸ்ட் புக்ஸ் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மரப்பாச்சி சொன்ன ரகசியம், 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் இந்த புக்கெல்லாம். அடுத்தது ஓநாய் குலை சின்னம், இந்த புக்கெலாம் ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது 111 இந்து தமிழ் திசை. இந்த ஸ்டாலுமே எனக்கு ரொம்ப புதுசு, சும்மா இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன். திருவள்ளுவர் பற்றின புக்ஸ், தலைவர்கள் பற்றின புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்லக்கண்ண ஐயா அவர்களோட புக்ஸ் இருந்துச்சு, அவர்களை பற்றி புக்ஸ் இருந்துச்சு. அண்ணா அவர்களோட புக்ஸ் இருந்துச்சு, கலைஞர் அவர்களோட புக்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த புக்ஸும் இருந்துச்சு. அடுத்ததான் 119 காலச்சுவடு பப்ளிகேஷன்ஸ். 120 அவங்கள் தான். காலச்சுவடு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். உலக கிளாசிக்ஸ் நாவல்ஸ், பெஸ்ட் கிளாசிக்ஸ் நாவல்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நான் புக்ஸ் ரீடிங்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு காரணமே அவங்க தான். ஸோ அக்னி சிறகுகள், அப்துல் கலாம் ஐயா பற்றி புக்கு, பாடிவாசல், கோகுல கிராமம், அவங்களோட நாவல்ஸ் எல்லாமே படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. கட்டுரைகள், சிறுகதைகள், சோகமித்ரன், ஜெயகாந்தன் இந்த மாதிரியான ரைட்டர்ஸ் எல்லாமே நிறைய புக் கலெக்ஷன்ஸ் காலச்சுவடில் இருக்கும். நீங்கள் புக்ஸ் படிக்கணுன்னா காலச்சுவட புக்ஸ் மட்டுமே படித்தா போதும். பூனாச்சி, பெருமாள் முருகன் சார் புக்ஸு, கிழவனும் கடலும், வேர்ல்ட் கிளாசிக்ஸ், மதில்கள், பாத்துமாவின் ஆடு, காச்சர் கோச்சர், எங்ககிட்ட இல்லாத புக்ஸே இல்லை. காகித மலர்கள், ஒரு கடலோர கிராமத்தின் கதைகள். அடுத்தது 124 விகடன் பிரசுரம். இங்கே ஃபேமஸான புக்ஸ்னால் வேல்பாரி தான். 2000 வித்துட்ருக்காங்க, நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுக்கு அடுத்து வரலான் இருக்கேன். ஸோ அதனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வேல்பாரி கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். இங்கே வந்து விகடன் பொறுத்த வரைக்குமே நமக்கு நிறையா புக்ஸ் இருக்கு. ஸோ வேல்பாரி, அதே மாதிரி ஜென்ரலான லைஃப் ஸ்டைல் பற்றின புக்ஸு, ஆரோக்கியம் சார்ந்த புக்ஸு,
நாமத்துக்குமாரோட அணிலாடு முன்றில் வேடிக்கை பார்ப்பவன், எல்லா வீட்லேயுமே இருக்க வேண்டிய புக் அது. நாமத்துக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தார்கள் வென்றார்கள், ஜிப்சி. அடுத்து 131 தமிழ் தேசம் புத்தக அங்காடி. இந்த ஸ்டாலுமே நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்கள் புக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. வேர்கள், தலைமுறைகள், ஆக்சுவலி நாமத்துக்குமார் கவிதைகள் இருந்துச்சு. சீக்ரெட், மாயாஜாலம், இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருந்துச்சு. இவங்களும் ஒரு ரீசெல்லர் மாதிரி தான். டாய்லெட் சீட், கழிவறை இருக்கை, மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வாங்கி வச்சுருந்தாங்க. செல்ஃப் ஹெல்ப் புக்கும் இருந்துச்சு. அடுத்ததான் 133 ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ரிதம்லையுமே உங்களுக்கு மிக்ஸ்டான புக்ஸ் இருக்கும். ட்ரான்ஸ்லேஷன், அதே மாதிரி மற்ற பப்ளிகேஷன்ஸ்லேருந்து புக்ஸும் இருக்கும். சீனி ராமசாமி அவர்களோட புக்ஸ் நிறையா நான் இங்கே பார்த்தேன். கவிதைகள் எல்லாமே இருந்துச்சு. மாதுர்பாகன் மாதிரி காலேஜோட புக்ஸ் இருந்துச்சு. ரிதம் வந்து ஒரு ரீசெல்லர் தான். சோழகர் தொட்டி, இந்த மாதிரியான புக்ஸ் இருந்தது. சிலப்பதிகாரம், புறநானூறு, புரட்சித்தலைவி அம்மா புக்கு, எல்லா தலைவர்கள் பற்றியும் புக்ஸ் இருக்கு. நம்ம பிடிச்ச தலைவர்களை சூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். வாசிப்பது எப்படி, செல்வேந்திரன் புக்ஸு இதை நான் படித்தேன். ரொம்ப அருமையான புக்கு. ரீடிங் பற்றியான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஒரு காமெடியாக சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா மூங்கில் கைவினை பொருட்கள்னு சொல்லிட்டு திருநங்கைகளுக்காக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லா திங்ஸும் அவங்க பண்ணியிருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிற பீப்புளை நம்ம வந்து சொசைட்டியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். தென் அவங்க இது மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா ஸோ தே வில் பி ஹாப்பி அண்ட் சொசைட்டியில் அவங்களும் ஈக்குவலாக வாழ்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இந்த திங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இந்த சொசைட்டிலே